நெருக்கடிகள் உங்களை சூழ்ந்து கொள்கிறதோ அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதை அதிகப்படுத்துங்கள். ஏன் அல்லாஹ்வுடைய வாதா, நீ நன்றி செலுத்தினா நான் நிறைய தருவேன். அல்லாஹ் பொய்யாக பேசுவது கிடையாது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பொறுமை செய்யறது ஒரு விஷயம். பொறுமையை தாண்டி நன்றி செலுத்த 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 அல்லாஹ் அருள் செய்வான், அதிகப்படுத்துவான். அல்லாஹ்வுடைய வாதா சொல்றான், நீ நன்றி செலுத்தினா நிச்சயமாக நான் அதிகப்படுத்தி தருவேன். நன்றி செலுத்தி பாருங்க. அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் உனக்கு யா அல்லாஹ். சின்ன ஒரு கஷ்டம்தான், ஆனா இதுக்கு மேல எவ்வளவு அருள் செய்திருக்கிறாயா அல்லாஹ். அல்லாஹ்ட்ட அல்ஹம்து சொல்லுங்க, சுஜூது செய்யுங்க, அதிகமா தொழுங்க, பாவத்தை விடுங்க, நன்றியுடைய பாதை எடுத்துக்கொள்ளுங்க. அல்லாஹ் அதிகப்படுத்துவான் சகோதரர்களே, அல்லாஹ் அதிகப்படுத்துவான். அல்லாஹ்வுடைய வாய்தா இது. நன்றி உள்ள அந்த உணர்வு ஒரு மனிதனிடத்தில் வர வர அல்லாஹ் அதிகப்படுத்தி கொண்டே இருப்பான். ஜஸாக்கல்லாஹு ஹைரா அப்படின்னா அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை அதிகப்படுத்தி தரட்டும் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு துவா. இதை அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுக்காக நம்ம சொல்ல முடியாது, மனுஷங்களுக்கு நன்றி செலுத்துறதுக்காக நம்ம சொல்லிக்கலாம். இப்ப அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுக்கு என்ன வார்த்தையை நம்ம சொல்லலாம்? இப்ப நமக்கு ஒரு கிஃப்ட் அல்லாஹ் கொடுத்தானா உடனே என்ன வார்த்தையை சொல்லி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது? அல்ஹம்துலில்லாஹ். அதுதான் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னா புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது அப்படின்னு மட்டும் அர்த்தம் கிடையாது. ஹம்த் அப்படின்ற வார்த்தைக்கு புகழும் நன்றியும் அப்படின்னு, புகழும் நன்றியும் அல்லாஹ்வுக்கே உரியது அப்படின்னு சொல்றதுதான் அல்ஹம்துலில்லாஹ். சோ நமக்கு எந்த ஒரு நல்லவு நடந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் நன்றியும் அல்லாஹ்வுக்கே உரியது அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்ஷா அல்லாஹ். அதுதான் அல்லாஹ்வுக்கு நன்றி.